அண்மைச் செய்தி ஈரானில் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற இஸ்லாமிய அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் கூற கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். கள நிலவரங்களை பதிவு செய்யுங்கள். ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்த அந்த சண்டை காரணமாக ஈரானினுடைய மிக முக்கிய தலைவரான காமேனி கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரான் நாட்டினுடைய முக்கிய ராணுவ தளபதிகள் ஒரே இரவில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய அந்த துல்லிய தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஈரான் மீதான அந்த தாக்குதலை கண்டித்து உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சென்னையிலே அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிடுவதற்கு பல்வேறு அமைப்புகள் முயற்சித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் சென்னையில் அமெரிக்க துணை தூதரகம் முற்றுகையிடப்படக்கூடும் என்ற தகவலை அறிந்த காவல்துறையினர் அந்த தூதரகத்திற்கு வரக்கூடிய அனைவரையும் சோதனை செய்த பிறகுதான் காலை முதலே அனுமதித்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் போராட்ட குழுவினர் யாரும் துணை தூதரகத்தை நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட தூரத்திற்கு முன்பாகவே தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறை சார்பில் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்தை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு கொடிகளுடன் வந்து முற்றுகையிட முற்பட்டவர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அமெரிக்க துணை தூதரகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி முழு